ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து சாம்சங்கில் 190 லிட்டர். இது க்ரோஸ் வால்யூம்னா நமக்கு வந்து 190 வரும். ஸ்டோரேஜ்னா 180 185 அந்த ரேஞ்சு வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. வந்து பார்த்தோன்னா கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் வாங்கிட்டு கட் ஆஃப் ஆகுது, ட்ரிப் ஆகிடுது. ஓஎல்பி வந்து ட்ரிப் ஆகிடுது. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா இவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி கூலிங் காயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புது கேப்லரு ஆல்ரெடி ஹோல் போட்டு வெளிலேருந்து வெளியில் எடுத்துருக்குறாங்க பைப்பெல்லாம் 1/4 பைப்பு. ஸோ நம்ம இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இதில் வந்து 143 சாம்சங்கில் ஸ்டார்டிங் சைஸ் வரும். அதான் ஒரு 180லேருந்து 190 95 200 வரைக்கும் இந்த சைஸ் தான் இதில் வரும். மாமலா ஃபில்டரெல்லாம் ஆல்ரெடி வந்து நம்ம செக் பண்ணிட்டு போனோம். கேஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்தது, லீக்கேஜ் கிடையாது பாக்ஸு. கம்ப்ரஸர் வந்து பவர் ஷார்ட்டேஜ்னால ஹை ஆம்ஸ் எடுத்துகிட்டு ட்ரிப் ஆகுது கம்ப்ரஸரு. ஸோ நம்ம இப்போ வந்து கம்ப்ரஸர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். எல்ஜி MA42 கம்ப்ரஸர் நம்ம போடுறோம். இதுக்கு இந்த சைஸுக்கு வந்து அது பர்ஃபெக்ட்டு சூட்டபுளான கம்ப்ரஸர்னு சொல்லலாம். M42 கம்ப்ரஸர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். நமக்கு இந்த கம்ப்ரஸர் வந்து மாமூலாக எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டெக்னீஷியன்னா ஸ்டார்டிங் வந்து சிங்கிள் டோருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த 42 சைஸு. இல்லை அப்படின்னா ஹுவாயில் வந்து 43 வரும். இல்லை டெக்கம்சானா 1430 அந்த சைஸ் வரும். ஆனால் இது 42 வந்து மோஸ்ட்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து புஷ் வந்து அந்த பழைய அதோட புஷ்ஷை போட்டுறோம், ரப்பர் புஷ்ஷு. அதுதான் வந்து அந்த லென்த்து ஹைட்டுக்கு வந்து லாக்கு கரெக்டாக இருக்கும். இது நட்டு வந்து அப்படியே நமக்கு சீட்டிங் ஆகிறதுக்கு அந்த பழைய புஷ் போட்டிருந்தா தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை புது புஷ் போட்டோன்னா அது வந்து கீழேக்கு இறங்கியிருக்கும். மேலே வந்து கேப் இருக்குன்றதுனால ஒரு வேளை இவங்க ஃப்ரிட்ஜ் எதனா டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாவது போடுறப்போ அது ஓவராக வந்து ஷேக் கொடுக்கும். அதால் வந்து எங்கேயாவது பைப் வந்து டேமேஜ் ஆகி கேஸ் வெளியில் போகிறதுக்கு வந்து நிறையா அவகாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் வந்து கண்டென்சர் வந்து வெல்டிங் வைக்கிறோம். வெல்டிங் வச்சுட்டு ஃப்ரெஷ் அவுட்டு பண்ணிவிட்டு உள்ளே ஒரு வேளை ஆயில் எதுனா இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்டர் நம்ம போடுறோம். கேப்லர் ஆல்ரெடி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருக்குது, போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கேப்லர் வந்து அதே கேப்லர் வச்சுட்டு ஃபில்டர் மட்டும் சிங்கிள் ஆர்டினரி ஸ்டெய்னர் போடுறோம் நம்ம. அதில் இருந்த கண்டென்சரு ஐரன் பைப் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். காப்பர் பைப்பு நான் ஃபில்டர்கிட்ட வெல்டிங் இல்லை எங்கேயாவது சம்திங் மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணோன்னா அப்புறம் ரொம்ப டூ ஷார்ட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டென்சர் போட்டுக்கலாம். இருந்தாலும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கிட்டோன்னா ஏதாவது ஒர்க்குக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ரிலே அந்த கம்ப்ரஸர் கூட நமக்கு வந்த ரிலே. இது ஆர்டினரியாக நம்ம கடையில் வாங்குகிற ரிலே விட இது நல்லாயிருக்கும். போகாது, எப்படி எவ்வளோ தான் கொஞ்சம் பவர் சப்ளை அப்படி இப்படி வந்தால் கூட ஒரு 1 இல்லை 2 இயர் வரைக்கும் போகாது, அதிகமாக போகாது.
வில்லேஜில் தான் இந்த ரிலே போகிறதெல்லாம் நடக்கும். சிட்டி கரண்ட்டில் என்ன ஆகுது, இப்போ நம்ம பண்ணுறது ஒரு வில்லேஜ் தான். இங்கே வந்து சப்ளை அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கோம். பழைய அதில் இருந்த கேபிளர் தான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3.6 தான் அந்த சைஸு. ஃபில்ட்ரு மட்டும் நம்ம மாற்றிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா கம்ப்ரஸர் மார்ச்சில் ஆயில் ஏதாவது இருக்கலாம். அதனால் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு நிப்பிள் எல்லாத்தையும் வெல்டிங் வச்சுட்டு வேக்யூம் வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக்யூம் வைக்கிறோம். நம்ம புது கம்ப்ரஸர் கண்டிப்பாக வச்சுக்கணும். நல்லாயிருக்கும் நமக்கு ரிசல்ட்டு. கேஸ் வந்து ஒரு 1/2% நம்ம வச்ச உடனே நம்ம வந்து லீக்கேஜ் பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது சின்ன லீக்கேஜ் இருந்தால் கொஞ்சோண்டு கேஸோட போயிடும். ஃபுல்லாக கேஸ் ஏற்றி ரன்னிங் கூலிங் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே லீக்கேஜ் செக் பண்ணி அது ஒரு சின்ன லீக்காக இருந்ததுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். பொருள் வேஸ்ட் ஆகிடும், மனசும் கஷ்டமாயிடும், செஞ்ச ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஐஸு மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுது, கீழே வந்து வாட்டர் லெவல் தான். கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம இப்போ தானே கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போது பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஷீட் சைடு எல்லாம் ஐஸ் வந்துடுச்சு, கீழேயும் ஐஸ் வந்துடுச்சு. சைடு அந்த 2 ரோ கீழே உள்ள 2 ரோ கம்ப்ளீட் பண்ணி அந்த மேலே ஏறிடுச்சு அப்படின்னால இன்னும் ரிட்டன் வரைக்கும் அந்த ஐஸ் வந்துடும். இன்னும் ஒரு 1/2 hour தான் நல்லா தெரியும். நமக்கு டைம் இல்லை, அதனால் கிளம்புறோம். கூலிங்கு நமக்கு வந்துடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.